ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு பெரிய சந்தேகம். ஏன் நம் வாழ்க்கையில் எல்லாமே தவறாகவே நடக்கிறது, நல்ல விஷயங்களே நடக்கவில்லையே, தப்பு தப்பாகவே எல்லா விஷயமும் நடக்கிறதே, என்ன ஆனது என் வாழ்வில்? இதற்கு முன்பெல்லாம் இப்படி நடக்கவே இல்லையே, இப்பொழுது மட்டும் எதற்காக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்தது என்று உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு கேள்விக்குறியானது இருக்கிறது. உன்னுடைய கேள்விகள் அனைத்திற்கும் பதிலை சொல்லி உன் வாழ்வில் அடுத்தது என்ன நடக்கும் என்பதற்கான பதிலையும் சொல்லவே இந்த சாயாகிய நான் ஓடோடி வந்துவிட்டேன். உன்னுடைய ஆசைகள் என்ன? அதை நீ முதலில் என்னிடம் சொல். திரும்பவும் சுபகாரியம் நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. ஒவ்வொரு நாளும் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் குறித்து வைத்து கொண்டேதான் இருக்கிறேன். சீக்கிரமாக அனைத்தும் உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும். காலகாலமாக எல்லா விஷயத்தையும் செய்யும் எனக்கு உன்னை வாழ வைக்க தெரியாதா? இத்தனை நாள் நடந்த அனைத்து விஷயங்களையும் தாராளமாக மறந்துவிடு. உன் வாழ்வில் நடக்க இருக்கும் பொன்னான நிறைய விஷயங்களை நீ ஞாபகம் வைத்து கொள்ளும்படி நான் ஏற்பாடெல்லாம் செய்துவிட்டேன். சீக்கிரத்தில் பார், எவ்வளவு அழகான வாழ்க்கை உன் வாழ்க்கையில் அமைய போகிறது. உன் எதிர்காலமானது எவ்வளவு இன்பமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறது என்பதை நீ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் அதை நீ நம்ப மறுக்கிறாய். என்ன சாய் சொல்கிறார், செய்வாரா என்று. நான் சொன்னால் செய்வேன். இந்த தேதியில் நான் உனக்கு இதை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன். அப்படி நான் என்ன செய்யாமல் இருப்பேன்? கண்டிப்பாக இந்த தேதியில் இதை செய்துதான் கொடுப்பேன். மனசார உனக்கு நான் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் செய்கிறேன். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யலாம், எது செய்யக்கூடாது, இது அனைத்தையுமே நான் ஒவ்வொன்றாக கவனித்து கவனித்து செய்து கொண்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயத்தை நினைக்க நான் விட்டு விடுவேனா? பொறுத்திருந்தால் எல்லாம் நல்லது நடக்கும். அவசரப்பட்டால் எதுவும் காரியம் கைகூடாது. நீ அவசரப்பட்டு தான் சில விஷயத்திற்கு நீ ஏங்குகிறாய். பொதுவாக நான் சொல்ல போனால் கெட்ட விஷயமாக நடக்கிறதே, நல்ல விஷயம் நடக்க வேண்டுமே என்றெல்லாம் நீ யோசிக்கிறாய். கெட்ட விஷயம், நல்ல விஷயம், இது எல்லாமே நீ பார்க்கும் பார்வையில் தான் இருக்கிறது. கெட்ட விஷயமா அதை தூக்கி போடு. அதனால் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நடக்கப் போவதில்லை. நீ ஒரு விஷயம் செய்கிறாய், அதில் ஏதாவது ஒரு தவறு நடக்கிறது என்றால் அதை தூக்கி போடு. அதையே பிடித்து கொண்டு அழுது கொண்டு இருக்க வேண்டாம். அதுவே ஒரு நல்ல விஷயம் நடக்கிறது என்றால் அதை வைத்து என்னென்ன செய்யலாம் என்பதை யோசித்தால் இந்த உலகில் மாறாதது என்பது எதுவும் கிடையாது. செய்ய முடியாதது என்பது எதுவும் கிடையாது. எல்லாம் மாறும். எல்லாம் நல்ல முறையிலேயே நடக்கும். பல கோடி புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய். சில சமயம் உன் கர்ம வினையானது உன்னை கஷ்டப்படுத்துகிறது தான், இல்லை என்றெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனாலும் ஒன்று சொல்கிறேன், பல கோடி நீ புண்ணியத்தை சேர்த்து வைத்திருக்கிறாய். அந்த புண்ணியங்கள் அனைத்தும் வேலை பார்க்கும் நேரம் வந்துவிட்டது. இந்த முறையும் நான் தரும் வாய்ப்பை நீ தவறவிட்டால் நடக்கப் போகிறது என்று சொல்லியிருக்கிறேன். சுபகாரியம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தை செய்து கொண்டு இருக்கிறாயோ அந்த விஷயம் தட்டு தடுமாறி தடங்களாகி கொண்டே இருக்கிறது. அந்த விஷயம் சுபமான ஒரு காரியமாக நடக்கப் போகிறது என்று சொல்லிவிட்டேன் இந்த தேதியில். அதற்கான நிறைய வாய்ப்புகளையும் நிறைய உதவிக்கான நிறைய விஷயங்களையும் நான் செய்வேன். தவற விட்டு திரும்பவும் என்னிடம் வந்து நான் உங்களிடம் உதவி கேட்டினை ஏன் செய்யவில்லை என்று சொல்லாதே. ஏனென்றால் இந்த தேதியில்தான் நான் உனக்கு எதை செய்து தரப்போகிறேன் என்று சொல்லிவிட்டேன். இதற்கு மேலும் தேவையில்லாமல் கலங்கி தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டால் நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். திரும்ப திரும்ப என்னிடம் நீ கலங்கி பிரயோஜனம் கிடையாது. ஏனென்றால் நான் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யும் பொழுது நீங்கள் அதை கெட்டியமாக பிடித்து கொள்ள வேண்டும். அப்படி பிடிக்கவில்லை என்றால் அடுத்தது நான் எப்பொழுது செய்வேனோ அப்பொழுதுதான் செய்வேன். கவலைப்படாதே. உனக்கு ஒவ்வொரு நாளும் நான் ஞாபகம் ஊட்டிக்கொண்டே இருக்கிறேன். தேதியோ நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நல்லதோ நடக்கும் நேரம் வந்துவிட்டது. பல சுபகாரியங்களை நடத்தி வைக்கவும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டத்தை நீக்கவும், உன்னுடைய எதிர்காலத்தில் நீ நல்லபடியாக வாழவும் இந்த சாயாகிய நான் உனக்கு ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன். யாரையும் பார்க்காதே. இவர்கள் போல் இருக்க வேண்டும், அவர்கள் போல் இருக்க வேண்டும் என்று யாருடைய வாழ்க்கையையும் பார்க்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கிறாய் என்பதை மட்டும் பார். உன் வாழ்க்கையை எவ்வளவு அழகாக மாற்றலாம் என்பது
என்பதை மட்டும் நீ பார். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொள்ளவே வேண்டாம். பல்லாண்டு காலம் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நீ மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருமே எந்த குறையும் இல்லாமல் நல்ல முறையிலேயே வாழ வைப்பேன் இந்த சாய். நீ என்னை வணங்குகிறாய், என் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்னை வணங்கவில்லை. ஆனாலும் உன்னுடைய வேண்டுதலானது உன் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்குமே நான் வந்து சேர்ப்பேன். நீ எனக்கு ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. உன் குடும்பம் என்று சொல்லிவிட்டால் போதும், நானே அதை சேர்த்து வைப்பேன். தங்கமே, இந்த சாயாகிய நான் உனக்கு பாதுகாவலன். உனக்கு முன்னும் பின்னும் எல்லா பக்கத்திலும் பாதுகாப்பாக இருந்து உனக்கு வழி நடத்துபவன். எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்படி உனக்கு கெட்ட காரியத்தை செய்து கொண்டே இருப்பேன்? கெட்ட காரியமானது வராது. நல்ல விஷயங்களே நடக்கும். வாழ்வில் நீ சந்தித்த அனைத்து பிரச்சனைகளும் இருந்து நானே உன்னை விடுதலை செய்து நல்லதொரு வாழ்க்கையை உனக்கு கொடுப்பேன். கலங்க வேண்டாம். எல்லா விஷயத்தையும் மாற்றலாம். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கெட்ட விஷயங்களை எல்லாம் நீக்கி நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் நீ சேர்க்கலாம். எல்லாம் உன் கையில் தான் இருக்கிறது. பயமில்லாமல் வாழ்க்கையில் இப்பொழுது எப்படி போராடுகிறாயோ அதுபோலவே உன் வாழ்க்கையில் போராடு. போராடினால் தோற்று போபவன் எவனுமே கிடையாது. ஜெயிப்பான். வாழ்வில் நிச்சயமாகவே நீங்கள் கடைபிடிக்கும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தில் இந்த சாயாகிய நான் உங்களுக்கு இருந்து நல்வழி காட்டுவேன். யாருக்காக பயப்படுகிறீர்கள்? உங்களை சுற்றி இருக்கும் தீய சக்திக்கா? யார் அந்த தீய சக்தி? தங்கமே, அந்த தீய சக்தி தான் நல்லதே நடக்க விடாமல் ஆக்குகிறது என்று நீ நினைக்கிறாயா? கிடையவே கிடையாது. நல்ல சக்தி, தீய சக்தி என்பது எல்லாமே உங்களுடைய கர்ம வினை, உங்களுடைய நீங்கள் செய்யும் புண்ணியங்கள் மட்டும்தான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவு சுதாரிப்போடு இருக்கிறீர்களோ அந்த அளவு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரத்தை பிடிக்கலாம். சுதாரிப்பு இல்லை என்றால் வரும் வாய்ப்புகளும் உங்களை விட்டுத்தான் போகும். அமோகமான எதிர்காலமோ காத்திருக்கிறது. இன்பத்தை எட்டி பிடிக்க நீ தயாராகிவிடு. நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டது கிடைத்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் தடங்கி உன்னுடைய ஏமாற்றத்தை கொடுக்கும் செயல்களானது உன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் அழகாக நடக்க ஆரம்பித்துவிடும். இனியோ உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் கிடையாது. ஏமாற்றங்களே இல்லாத யோக வாழ்க்கைத்தான் இனி உனக்கு. கேட்கும் பொழுதே, சாயி, நீங்கள் சொல்வது அனைத்தும் எனக்கு நடந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்று நீ மனதால் நினைக்கிறாய். கட்டாயம் தங்கமே, நான் சொன்னது உன் வாழ்க்கையில் கட்டாயம் நடக்கும். நீ இப்பொழுது சொன்னாய் பார், சொல்லும் பொழுதே எவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது என்று. உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அனைத்து விஷயத்திலும் துள்ளி குதிப்பாய். உன்னுடைய வாழ்க்கையை நான் முழுமையாக்குவேன். எந்த ஒரு குறையும் வைக்காமல் நல்லதொரு மாற்றத்தை நானே உனக்கு உருவாக்கி தருவேன். உன்னுடைய வாழ்வில் நான் நிறைந்து இருக்கும் பொழுது யாராலும் உன்னுடைய வாழ்க்கையை எதுவுமே செய்ய முடியாது. நீ நினைக்கிறாய், இவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து விடுவார்களோ, அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் வந்து விடுவார்களோ என்று. நான் இருக்கும் பொழுது யார் உன் வாழ்க்கைக்குள் தேவையில்லாமல் வர முடியும் சொல்? அமைதியாக இரு, சந்தோஷமாக இரு. காலம் முழுவதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து உனக்கான அனைத்து வழிகாட்டியாக இருந்து உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்து தருவேன். எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன். இந்த சாய் நான் உன் சாய்ராம்.